நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வார்த்தை 32. வலிமை உடையவரை விட பொறுமை உடையவரை மேலானவர். நகரை அடக்குகிறவரை விட தன்னை அடக்குகிறவரை சிறந்தவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சுய கட்டுப்பாடுடன் வாழ்வோம். சுய கட்டுப்பாடு என்பது நமது உடல் தனித்துவத்தை கட்டுப்படுத்துவது அல்ல, நம்மை நாமே சீரமைத்தலே. கடந்து வந்த பாதையை நான் திரும்பி பார்க்கிறேன். 27ஆம் நாள். நான் மனிதன், மாண்புடன் பிறந்தவன், படைப்பின் மகுடம் என மார்த்தடிக் மகிமை தேடும் நாம் என்றாவது சிந்தித்ததுண்டா? நாம் செடிப்பட்டு கிடைப்பதே நம் வீண் பிடிவாதத்திற்கும் வரட்டு கௌரவத்திற்கும் வந்து போகும் சிற்றின்பத்திற்கும் ஆண்டாண்டு காலமாய் அடிமைப்பட்டு கிடைக்கிறோம். பட்டம் பெற வேண்டும், பதவி பெற வேண்டும் என பிறரை கட்டுப்படுத்த ஆசைப்பட்ட அலெக்சாண்டர் இறுதி வரை தன்னை கட்டுப்படுத்த தெரியாமலே இழந்து போனார். இவ்வுலகம் அற்புதமானது மட்டுமல்ல, அதிசயமானதும் கூட. தரணி ஆண்ட மன்னர்களை விட தன்னை ஆண்ட மகான்களை மனதில் வைத்து போற்றுகின்றது. சுய கட்டுப்பாடு இல்லா மனிதன் சுயத்தை இழந்து சுதந்திரத்தை துறந்து சுற்றிவிடும் பம்பரமாக, அடுத்தவரின் கைபொம்மையாக மாறிப்போகிறான். மாணவனின் சுய கட்டுப்பாடின்மை மதிப்பெண்ணை குறைக்கும். இளைஞரின் சுய கட்டுப்பாடின்மை இலக்கை பாழாக்கும். குடும்ப தலைவன் தலைவியின் சுய கட்டுப்பாடின்மை குடும்ப மகிழ்வை குலைக்கும். இவ்வாறு ஒரு நிமிடம் தன்னை கட்டுப்படுத்தாமல் இன்று தன்னை அடக்கியாலும் சிறை கம்பிகளுக்கு இடையே வாழ்வை தொலைத்தவர் பலருண்டு. தவறு செய்யாமல் இருக்க மட்டுமல்ல, சரியானதை செய்ய தீர்க்கமான முடிவு எடுக்க, உறவில் மகிழ உறுதுணையாய் இருப்பது சுய கட்டுப்பாடு. நம் சுயங்களை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்வோம். வசந்தம் நம்மை தேடி வரும். ஜெபம். அனைத்தையும் கடந்தவரே எம் இறைவா, கடவுள் நமக்கு கோழை உள்ளத்திலே அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார் என்று தூய பவுல் கூறுவது போல, எங்கள் பலம் பலவீனங்களில் வீழ்ந்து விடாமல் உமது அருள் தொடையால் நாங்கள் துணிவோடு நடக்க அருள் தாரும். ஆமேன். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, அன்பு குழந்தைகளே, கடந்து வந்த பாதையை நான் திரும்பி பார்க்கிறேன் என்னும் தவக்கால சிந்தனையில் இன்றைய நாளில் உங்களுக்கான கேள்வி: இறுதி வரை தன்னை கட்டுப்படுத்த தெரியாமலேயே இறந்து போனவர் யார்? இந்த தவக்காலம் உங்களுக்கு கடவுளின் அருளை பெற்று தரும் காலமாக அமைய உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்?